அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். சத்தியவசன நிகழ்ச்சியை காண்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த நிகழ்ச்சியை அநேகரிடத்திலே அறிமுகம் செய்ய உங்களை அன்போடு அழைக்கிறேன். அருமையானவர்களே, உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். நீங்களும் எங்களுக்காக பிரார்த்தனை செய்ய அன்போடு அழைக்கிறேன். இந்த நாட்களிலே தவசு காலம் என்கிற ஒரு காலத்தை திருச்சபையின் மக்களும் கிறிஸ்தவர்களும் கொண்டாடுகிறார்கள். தவசு காலம் அல்லது லெந்து காலம் என்கிற இந்த காலமானது ஆன்மீக வாழ்க்கையிலே துளிர் விடுகிற ஒரு காலம். தங்களை தற்பரிசோதனை செய்யும் காலம், தங்கள் ஆன்மீக வாழ்க்கையிலே புதுப்பிக்கிற ஒரு காலம், மனம் திரும்புகிற காலம், தங்களை ஒடுக்கி உபவாசிக்கிற ஒரு காலம். இந்த காலத்திலே மிக முக்கியமான ஒரு நாள் என்பது குருத்தோலை அங்கு பண்டிகையாகும். குருத்தோலை பண்டிகை என்பது ஈஸ்டருக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமைக்குரிய அந்த நாளிலே அது வருகிறது. குருத்தோலை பண்டிகை என்றால் என்ன? நம்முடைய ஆண்டவராய் இயேசுவானவர் கழுதின் மேல் பவுனி செய்து வெற்றி பவுனியாக எருசலேமுக்குள்ளே நுழைகிற அந்த நிகழ்வை ஞாபகப்படுத்துகிற ஒரு பண்டிகையாகும். இந்த குருத்தோலை பண்டிகையை எல்லா திருச்சபை மக்களும் குருத்தோலையை பிடித்து கொண்டு ஓசன்னா பாடி அவர்கள் ஊர்வலமாக செல்லுகிறதை நான் கண்டிருக்கிறேன். பல இடங்களிலே எல்லா திருச்சபை மக்களோடு இணைந்து கூட்டமாக மக்கள் பாடி செல்கிற அந்த காட்சி கண்கொள்ளா காட்சியாகும். இந்த குருத்தோலை பண்டிகையை குறித்து ஒரு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த பகுதியை குறித்து, அதாவது இந்த பண்டிகையை குறித்து அல்ல குருத்தோலையை குறித்து நீங்கள் வேதாமத்திலே மத்தேயு 21 1 11 வாக்கியங்களை வாசிக்கலாம். மார்க் நற்செய்தி நூல் 11 1 10 வாக்கியங்களை வாசிக்கலாம். லூக்கா 19 20 40 வரை வாசிக்கலாம். அதே சமயத்திலே சகரியாவின் புஸ்தகம் 9 9 காண முடிகிறது. நம்முடைய நாட்களிலே, நம்முடைய நாட்டிலே அநேகர் பவுனியை அவர்கள் ஏற்பாடு செய்கிறார்கள். பவுனி என்பதை ஊர்வலங்கள் அல்லது ஆங்கிலத்தில் ரேலி என்று கூட சொல்லலாம். அநேக தொழிற்சாலையிலே வேலை செய்கிற தொழிலாளிகள் தங்களுடைய கோரிக்கைக்காக அவர்கள் ஊர்வலம் அவர்கள் சென்று தங்கள் கோரிக்கைகளை அவர்கள் தங்களுடைய முதலாளிகளுக்கு வெளிப்படுத்துவது உண்டு. அதே சமயத்திலே அரசியல் கட்சிக்காரர்கள் தங்கள் அரசியல் கட்சியினுடைய வலுவை பலத்தை காட்டுவதற்காக ஊர்வலங்கள் நடத்துவது உண்டு. அதே சமயத்திலே பல்வேறு அமைப்புகள் இயக்கங்கள் கூட இந்த பவுனிகள் அல்ல ஊர்வலங்களை நடத்துகிறது உண்டு. வேதாமத்திலே ஏராளமான பவுனிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் 3 முக்கியமான பவுனிகளை உங்கள் முன்னாலே வைக்கிறேன். முதல் பவுனி என்ன? அது விடுதலையின் பவுனி. யாத்ராம் புஸ்தகத்திலே 12 51 வாசித்து பாருங்கள். அன்றைய தினம் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணி அணியாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். அருமையானுள்ளே, இந்த இடத்திலே இஸ்ரவேல் மக்கள் 400 ஆண்டுகள் எகிப்திலே அடிமையாயிருந்தார்கள். ஆண்டவர் மோசேயின் தலைமையின் கீழாக தன்னுடைய அற்புதமான வல்லமையினாலே அந்த ஜனங்களை விடுவித்து கொண்டு வருகிறார். அந்த ஜனங்கள் அணி அணியாய் எகிப்திலிருந்து புறப்படுகிறார்கள். இது உண்மையாகவே விடுதலையின் பவுனியாக நான் குறிப்பிட விரும்புகிறேன். இந்த பவுனியிலே புருஷர்கள், அதாவது 20 வயதுக்கு மேலான புருஷர்கள் சுமார் 6 லட்சத்துக்கு அதிகமான மக்களாக இருந்தார்கள். ஆனால் மொத்த மக்கள் தொகை பெண்கள் பிள்ளைகள் இவர்களை எல்லாம் சேர்த்தால் சுமார் 2.5 3 மில்லியன் மக்களாக இருக்கக்கூடும் என்று பலர் கருதி எழுதுகிறார்கள். 1 மில்லியன் என்பது 10 லட்சத்தை அது காண்பிக்கிறது. ஆகவே மொத்த
அந்த ஜனங்கள் 25 லட்சத்திலிருந்து அதாவது 30 லட்சம் மக்களாக இருக்கக்கூடும். இந்த பவுனியானது உண்மையாகவே சரித்திர பவுனியாகும். இது ஒரு கட்டுக்கதையின் பவுனி அல்ல, ஒரு கற்பனையினால் உருவாக்கப்பட்ட பவுனி அல்ல, உண்மையாகவே சரித்திரத்திலே நிகழ்ந்த ஒரு பவுனியாகும். இரண்டாவதாக இந்த பவுனியானது நான் முதலாவது சொன்னேன் அல்லவா, இது விடுதலையின் பவுனி, அடிமைத்தனத்தின் பவுனி அல்ல, அல்லது சிறையிருப்புக்காக கொண்டு போகப்பட்ட ஜனத்தின் பவுனி அல்ல, அது விடுதலையின் பவுனியாக காணப்படுகிறது. மூன்றாவதாக இந்த பவுனி எப்படிப்பட்ட ஒரு பவுனி என்று சொன்னால், வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற அல்லது தீர்க்கதரிசனம் நிறைவேறுகிற பவுனியாகும். ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை தீர்க்கதரிசனங்களை தருகிறார். அந்த தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறுதலினால் ஏற்பட்ட ஒரு பவுனியாகும். ஆபிரகாம் குழந்தை இல்லையே என்று சொல்லி அங்கலாய்க்கிறான். அந்த சமயத்தில் தான் வேத வசனத்திலே ஆண்டவர் ஆபிரகாமை வெளியே அழைத்து வந்து வானத்தை அண்ணாந்து பார், இந்த நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். அதை ஆபிரகாம் விசுவாசித்தான் என்று வேதவசனம் சொல்கிறது. ஆனால் அதே சமயத்திலே ஆபிரகாமை ஆண்டவர் பலியிடச் சொல்லுகிறார். பலியிடும் பொழுது ஆபிரகாமோடு கர்த்தர் பேசுகிறார். உன் சந்ததி அந்நிய நாட்டிலே 400 ஆண்டுகள் இருப்பார்கள், பிறகு அவர்களை அந்த தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன், அவர்கள் வெறுமையாய் வருவதில்லை, மிகுந்த பொருட்களோடு வருவார்கள் என்று சொன்னார். அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறுகிற அந்த நிகழ்வுதான் இந்த விடுதலையின் பவுனியாகும். அருமையான என் சகோதர சகோதரிகளை, இந்த முதல் பவுனியாகிய விடுதலையின் பவுனியை நாம் சிந்திக்கலாம், தியானிக்கலாம், கற்பனை செய்து பார்க்கலாம். ஆனால் அந்த பவுனியிலே நானும் நீங்களும் கலந்து கொள்ளவே முடியாது. ஏனென்றால் அது நடந்து முடிந்த ஒரு பவுனியாகும். அது கடந்த காலத்திலே நிகழ்ந்த ஒரு பவுனியாகும். அதை நாம் யோசிக்கலாம், சிந்திக்கலாம், தியானிக்கலாம், கற்பனை பண்ணலாமே தவிர அதிலே நம்மால் கலந்து கொள்ள முடியாது. இரண்டாவது ஒரு பவுனி இருக்கிறது. அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் கழுதியின் மேல் ஏறி எருசலேமுக்குள்ளே சென்ற வெற்றியின் பவுனியாகும். மத்தேயு 21 வாக்கியம் சொல்கிறது, திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை விரித்து அவர் பின்னாலே சென்றார்கள். அப்படியானால் இயேசுவானவரை குறித்து மக்கள் அவரை ஒரு தீர்க்கதரிசி என்றும், அற்புத சுகம் கொடுப்பவர் என்றும், அவர் தேவகுமாரன் என்றும், மனிதகுமாரன் என்றும், மேசியா என்று பலர் எண்ணினார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவராய் இயேசுவானவர் தன்னை ராஜாவாக பிரகடனம் பண்ணத்தக்கதாக அவர் கழுதின் மேல் ஏறி எருசலேமுக்குள்ளே செய்கிறார். இது உண்மையாகவே அது நாடக பாணியிலே அதை செய்தார் என்று சொல்லி பார்க்லே பண்டிதர் எழுதுகிறார். அருமையான என் சகோதர சகோதரிகளே, தன்னை ராஜாவாக அவர் தன்னை முன்னிறுத்து அங்கே வருகிறார். அவர் அங்கே மரணத்தை எதிர்நோக்கியது மாத்திரமில்லாமல் மக்களுக்காக பாவ நிவாரண பலியாக தன்னை ஒப்பு கொடுக்கும்படி சிலுவையை நோக்கி அவர் பயணம் செய்யும்படியாக அவர் எருசலேமுக்குள்ளே செல்கிறார். அங்கே நீங்கள் வேதாமத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 1 தாவீது தன்னுடைய கோவேறு கழுதையிலே சாலமோனை ஏற்றி சென்று ராஜாவாக அபிஷேகம் பண்ணுங்கள் என்று புத்தி சொல்கிறார். ஆகவே கோவேறு கழுதை அல்லது கழுதையிலே ஏறுகிறது ராஜகுமாரர்கள் அல்லது ராஜாக்கள் ஏறுகிற ஒரு வாகனமாக காணப்படுகிறது. இங்கே வஸ்திரங்களை விரித்து மரக்கிளைகளை விரித்து அவர்கள் ஓசனா பாடுகிறார்கள். ஓசனா என்றால் என்ன பொருள்? ஆண்டவரே இப்போதே ரட்சியும் என்று பொருள், சேவ் அஸ் நவ் என்று பொருள். இந்த அருமையான மக்கள் ஓசனா பாடுகிறார்கள். அவர்கள் வாழ்விலே 3 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். அவர்களுக்கு தவறான பார்வை இருந்தது. ஆண்டவராய் இயேசுவானவர் மேசியா தங்களை உண்மையாகவே ரோம் ஆட்சியிலிருந்து விடுவிப்பார் என்று சொல்லி அந்த தவறான பார்வையிலே அவரை நோக்கி ஓசனா பாடினார்கள். அதே சமயத்தில் தவறாக அவர்கள் ஜெபித்தார்கள். ஆண்டவரே எங்களை ரட்சியும் என்கிற பொருள் அடிப்படையிலே ஓசனா என்றார்கள். அவர்களுடைய ரட்சிப்பு என்ன? அது உலக பிரகாரமான அரசியல் மீட்பாக காணப்பட்டது. ஆண்டவர் உண்மையாகவே ரோம ஆட்சியிலிருந்து தங்களை விடுவிப்பார் என்று எண்ணினார்கள். அந்த ஜெபம் தவறான ஒரு பார்வை, தவறான ஜெபமாக இருந்தது.
அதே சமயத்திலே தவறான காலத்தை அவர்கள் கணித்தார்கள். சேவ் அஸ் நவ், அதாவது இப்போதே ரட்சியும் என்றார்கள். அருமையானவர்களே, அவர்கள் ஆன்மீக ரட்சிப்பை விரும்பவில்லை, ஆன்மீக விடுதலையை விரும்பவில்லை, ஆன்மீக பார்வை இல்லை. ஆனால் அவர்கள் உலக பிரகாரமான அல்லது அரசியல் சார்ந்த அல்லது பூமிக்குரிய அந்த காரியங்களை யோசித்து கொண்டிருந்தார்கள். அதாவது உலக ஆட்சியே எண்ணினார்களே தவிர ஆன்மீக காரியத்தை எண்ணவில்லை. மத்திய 20 வாசித்து பாருங்கள். செபேதியாவின் குமாரர்கள் யாக்கோபு, யோவான், அவர்களுடைய தாயார் ஆண்டவரிடத்தில் வந்து சொல்கிறார்கள், ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது உம்முடைய வலது பக்கத்தில் ஒரு மகனும் இடது பக்கத்தில் ஒரு மகனுமாக அமர்ந்திருக்க நீர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்கிறார்கள். காரணம் என்ன? அந்த தாயினுடைய வாஞ்சை என்ன? ஆண்டவர் ஆட்சி புரியும் போது தன்னுடைய 2 மக்களும் ஆண்டவருக்கு வலது பக்கமும் இடது பக்கத்திலே உட்காரக்கூடிய அந்த நிலையிலே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அருமையான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைய நாட்களிலும் கூட ஓசனா பாடும் பொழுது, குருத்தோலையை கொண்டாடும் பொழுது நாம் எந்த எண்ணத்தோடு கொண்டாடுகிறோம் என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அநேகர் ஆன்மீகத்தை மறந்து விடுகிறார்கள், அநேகர் ஆவிக்குரிய விடுதலையை மறந்து விடுகிறார்கள், அநேகர் இரட்சகர் என்பதை மறந்து விடுகிறார்கள், அநேகர் ஆண்டவரை ஒருவேளை உலகத்தினுடைய அநேக ஆசீர்வாதங்களை தருகிற ஒரு திறவுகோலாக எண்ணுகிறார்களே தவிர அவரை ராஜாவாக, மீட்பராக, இரட்சகராக எண்ணுவதில்லை. இந்த பவுனியிலே ஆண்டவராய் இயேசு சென்ற அந்த எருசலேம் பவுனியையும் நாம் சிந்திக்கலாமே தவிர, தியானிக்கலாமே தவிர, அதோடு ஒன்றித்து நம்மை ஒப்பிடலாமே தவிர நாம் அந்த பவுனியிலே அதுங்கேயும் கலந்து கொள்ள முடியாது. காரணம் என்ன? எவ்வாறு யாத்ராமத்திலே உள்ள அந்த இஸ்ரவேல் மக்கள் பவுனி வந்தார்களோ அதுவும் கடந்த கால பவுனி போல இருந்தது போல இந்த பவுனியும் கடந்த காலத்திலே நிகழ்ந்த ஒரு பவுனி. சிந்திக்கலாம், தியானிக்கலாம், கலந்து கொள்ள முடியாது. 3வது ஒரு பவுனி இருக்கிறது. இந்த பவுனி என்னவென்று சொன்னால் எதிர்கால பவுனியாகும். வெளிப்படுத்தல் 7 எடுத்து வாசித்து பாருங்கள். அந்த பவுனியிலே மக்கள் அவர்கள் குருத்தோலையை பிடித்து கொண்டு அவர்கள் ஆண்டவருக்கு முன்பாக வெள்ளை அங்கியை அவர்கள் தரிப்பித்து அவர்கள் ஆண்டவரை துதிக்கிறார்கள். அங்கே வெளிப்படுத்தல் 7 பாருங்கள். சகல ஜாதிகளிலிருந்து, சகல கோத்திரத்திலிருந்து, சகல ஜனங்களிலிருந்து, சகல பாஷைக்காரர்களிலிருந்து எண்ணக்கூடாத திரளான ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை உடுத்தி கொண்டு குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு முன்பாக நிற்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த அருமையான குருத்தோலை பிடித்து நிற்கிற இந்த பவுனி கூட்டத்திலே நானும் நீங்களும் காணப்பட வேண்டும். முதல் பவுனி சரித்திர பவுனியாயிருந்தாலும் 2வது பவுனி நம் ஆண்டவர் கழுதையின் மேல் ஏறி சென்ற எருசலேம் பவுனியாக இருந்தாலும் அந்த 2 பவுனிகளை நாம் சிந்திக்க முடியுமே தவிர அதில் கலந்து கொள்ள முடியாது. ஆனால் ஒரே ஒரு பவுனியில்தான் நாம் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அது எதிர்கால பவுனியாகும். ஆண்டவருடைய வருகைக்கு பிற்பாடு அவருடைய ராஜ்யத்திலே அங்கே மக்கள் எண்ணிக்கை கடங்காத மக்களாக இருப்பார்கள். அந்த மக்கள் வெள்ளை அங்கிகளை உடுத்தி கொண்டு குருத்தோலைகளை பிடித்து கொண்டு நிற்பார்கள். அருமையானவர்களே, அங்கே வெளிப்படுத்த 7 முதல் 8 வாக்கியங்களிலே யூதர்கள் மத்தியிலே இருக்கிற அந்த மக்களை குறித்து சொல்கிறது. ஆனால் 9 யூதர்கள் அல்லாத புறமக்களை குறித்து, எல்லா மொழி பேசுகிற, எல்லா ஜாதி உள்ள, எல்லா கோத்திரம் உள்ள மக்களை குறித்து சொல்கிறது. இந்த வெண்ணங்கி உடுத்தியவர்கள் யார்? இந்த குருத்தோலைகளை பிடித்து கொண்டவர்கள் யார்? அதற்கு வேதாமத்திலே அங்கு பதில் சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தல் 7 வாசித்து பாருங்கள். 7 14 வாசித்தால் மிகுந்த உபத்திரத்திலே வந்தவர்கள், அவர்கள் ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திலே தங்கள் வஸ்திரங்களை தோய்த்தவர்கள். அப்படியானால் பொருள் என்ன? மீட்கப்பட்டவர்கள், ஆண்டவரால் கழுவப்பட்டவர்கள், ஆண்டவருக்கு தங்களை அர்ப்பணித்தவர்கள், ஆண்டவரின் ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றவர்கள்,
ஆண்டவருக்காக, அவருடைய நாமத்திற்காக, நற்செய்தி பணிக்காக, அவருடைய திருராஜ்யம் வளருவதற்காக பாடுகளை சுமந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, இந்த பவுனியிலே நானும் நீங்களும் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அருமையானவர்களே, நாம் இந்த எதிர்கால பவுனியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்றால் 2 காரியங்கள் செய்ய வேண்டும். ஒன்று, ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலே நம் வஸ்திரங்களை தோய்த்து கொள்ள வேண்டும். அவரால் கழுவப்பட வேண்டும். அவருடைய இரத்தத்தின் மகிமையும் வல்லமையும் புரிந்து நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நானும் நீங்களும் பாவிகள் தான். ஆனால் ஆண்டவருக்கென்று நம்மை அர்ப்பணிக்கும் போது, நம்முடைய வாழ்க்கையிலே பாவிகள் என்று உணர்ந்து நம்மை அவருக்கு தத்தம் செய்யும் பொழுது என்ன நடைபெறுகிறது என்று சொன்னால், ஆண்டவராகிய கர்த்தர் நம் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை அவர் செய்யக்கூடியவராயிருக்கிறார். அருமையான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய ஜீவியத்தை நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து பார்ப்போம். அது மாத்திரமல்லாமல் மிகுந்த உபத்திரங்களை அனுபவித்தவர்கள். நம்முடைய ஜீவியத்தை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரை பின்பற்றுகிற வாழ்க்கை, ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற வாழ்க்கை, ஆண்டவரை பின்பற்றி சீடத்துவ வாழ்க்கையில வாழ முற்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகள் உண்டு, உபத்திரங்கள் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இந்த பாடுகள் உபத்திரங்கள் வழியாக அவர்கள் நுழைந்தவர்கள், அர்ப்பணித்தவர்கள், அங்கு தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக குருத்தோல்களை பிடித்து கொண்டு வெண் வஸ்திரம் தரித்து நிற்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த 3 பவுனிகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த 3 பவுனிகளிலே எந்த பவுனியிலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை சிந்திக்க வேண்டும். முதல் பவுனி, அது யாத்ராமத்தில் உள்ள விடுதலையின் பவுனி. 2வது பவுனி, நம்முடைய கிறிஸ்து தன்னை ராஜாவாக வெளிப்படுத்தின பவுனி. 3வதாக அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக தகுதி உடையவராய் நிற்கிற அந்த பவுனி. முதல் 2 பவுனிகளிலும் நாம் கலந்து கொள்ள முடியாது. 3வது பவுனிகளிலே கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பை பெற 2 வழிதான். அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட வேண்டும். அவருக்காக பாடுகளை ஏற்றுக்கொள்ள தயாராக அர்ப்பணத்தோடு வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய ஜீவியத்தை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். என்னுடைய பிரார்த்தனை என்ன? நீங்களும் நானும் அந்த 3வது பவுனியிலே வெள்ளை அங்கிகளை உடுத்தி கொண்டு, குருத்தோலைகளை பிடித்து கொண்டு, ஆண்டவருக்கு முன்பாக நின்று துதி பாடுகிற தகுதி உடையவளாய் அவருடைய சன்னிதானத்தில் நிற்கக்கூடிய பாக்கியத்தை பெற வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். அதே என்னுடைய பிரார்த்தனையாக இருக்கிறது. அருமையான என் சகோதர சகோதரிகளே, இந்த சிந்தனையோடு நாம் குருத்தோலைகளை கொண்டாடுகிறோமா, அல்லது பாரம்பரியமாய் கொண்டாடுகிறோமா, அல்லது ஏதோ ஒன்று நடக்கிறது என்பதற்காக கொண்டாடுகிறோமா? இதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆகவே நம்முடைய ஜீவியத்திலே இந்த காரியத்தை நாம் அர்ப்பணிக்க ஆண்டவர் தன்னுடைய பரிசுத்த ஆவியினாலே நம்முடைய சிந்தனைகளை கிளறி அவருடைய சிலுவைக்கு நேராக நம்மை வழி நடத்துவாராக. ஆகவே இந்த 3 பவுனிகளையும் நீங்கள் திருமறையை வைத்து கொண்டு ஆராய்ந்து சிந்தித்து உங்களை அர்ப்பணித்து பாருங்கள். அப்படி அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்ய போகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். திருமறையின் வாயிலாக 3 விதமான பவுனிகளை நாங்கள் கற்றுக்கொண்டோம். யாத்ராமத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அணி அணியாய் புறப்பட்ட ஒரு பவுனியை நாங்கள் சிந்தித்தோம். அதே சமயத்திலே கிறிஸ்துவாகிய நீர் கழுதையின் மேல் ஏறிக்கொண்டு எருசலேமிலே ராஜாவாக முன்னிறுத்தி சென்ற பவுனியை நாங்கள் சிந்தித்தோம். 3வது பவுனியாக வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே ஆண்டவரே சிங்காசனத்துக்கு முன்பாக வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டு குருத்தோல்களை பிடித்து கொண்டு நிற்கிற அந்த பவுனியிலே நாங்களும் இந்த செய்தியை கேட்ட மக்களும் காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். அதற்கு எங்களை தகுதிப்படுத்தும். உம்முடைய இரத்தத்தால் எங்களை கழுவும். உம்முடைய நாமத்துக்காக உபத்திரங்களை ஏற்றுக்கொள்கிற அந்த துணிச்சலையும் தைரியத்தையும் தாரும். இந்த செய்தியை கேட்டு அர்ப்பணித்த மக்களை ஆசீர்வதியும்.
ஆண்டவராகிய இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே தாழ்த்தி ஜெபம் செய்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.